ஒரு நிமிஷம் இருங்களேன். உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். ஏசப்பா சொல்றாரு, "நீ நடந்து போ. நீ நடந்து போனா நீ பாக்கியவானா வாழ்வ." பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எல்லாவற்றிலுமே, எல்லா காரியத்திலுமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் பாக்கியவான்கள். ஏசப்பா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க பாக்கியவான்களாம். நீங்க நடந்து போனா பாக்கியவானா இருக்க முடியுமா? ஒண்ணுமே புரியலதானே? பைபிள்ல சொல்லட்டுங்களா? சங்கீதம் 119 அதிகாரம் 1 வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதாவது ஏசப்பா சொல்றபடி பைபிள் வசனத்தின்படி நீங்க நடக்கிறீங்கன்னா நீங்க பாக்கியவான். நடக்கிறதுனா நடந்து போறது இதன்படி கீழ்ப்படிந்து வாழணும். பைபிள் என்ன சொல்லும்? மகனே இந்த தப்பு பண்ணாத, இந்த காரியம் பண்ணாத, இது நீ செய்யக்கூடாது சொல்லி பைபிள் நமக்கு உணர்த்துங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒழுங்கா பைபிள் படிக்கணும். பைபிளே நம்ம படிக்க மாட்டோம் தானே. ஆனா நீங்க பைபிள் படிக்கிற பிள்ளையா இருந்து உங்க வாழ்க்கையில சில தவறுகள் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது அது பைபிள் உணர்த்ததுன்னா அதுல விட்டு நீங்க விலகணும். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம நடந்தா பாக்கியவானா இருக்குமான்னு தெரியல. ஆனா பைபிள் படிச்சு பைபிள் படி நம்ம வாழ்ற பிள்ளையா இருந்தா நம்ம பாக்கியவானா இருக்கலாங்க. கடன் பிரச்சனையில, வியாதியில, குடும்ப சூழ்நிலையில, நிறைய எதிர்பார்ப்போட பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சு இருக்கிற மகனே மகளே, உன் வாழ்க்கையில ஒரு வெற்றி தரப்போறாரு ஏசப்பா. சங்கீதக்காரன் தாவீது பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற வேலை தான் பார்த்திருந்தாரு. ஆனா ஆடு மேய்க்கிற வேலைக்குள்ள அவர் ஆண்டவருக்கு உத்தமமா நடந்தாருங்க. அதான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டவருக்கு உத்தமமா நடக்கிறீங்க. அவர் சொல்ற பட்ச கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையா இருக்கும்போது உங்களை ஏசப்பா கைவிட மாட்டாருங்க. நீங்க பாக்கியவான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கோ அதுக்கு இந்த நாள்லயே ஏசப்பா மாற்றம் நான் விசுவாசிக்கிறேங்க. உங்க குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக போகுது. இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுங்க. தோண்டு பண்ண நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.